1 பிறந்த நாள். உங்கள் வீட்டில் அவர் மாதிரி வறுமையை வந்து யாரும் வந்து பார்த்துருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வறுமை. அவருக்கு இருக்கிற வேஷ்டி வந்து 2 வேஷ்டியை வச்சுருப்பார் அவர். ஒரு முறை ஒரு இதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு பிராமணரில் கூப்பிடுவாங்க இல்லையா, அந்த விதத்தில் வந்து அவங்களை கூப்பிட்ருக்காரு. நேராக அவர் போயிருக்காரு. நிறையா அவங்க ரொம்ப 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 ரிச் ஃபேமிலி, அது ரொம்ப பணக்கார குடும்பம். அங்கே வந்து இவங்களை கூப்பிடும். இவர் போயிருக்காரு. போனது அங்கே மேனேஜ்மெண்ட் பண்ணுறவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சந்தனம் வந்து உரைக்கிறதுக்காக வேண்டி இவர்கிட்ட சொல்லி சந்தனம் உரைக்க சொல்லியிருப்பார். அவர் போய் உட்காந்து சந்தனத்தை உரைப்பார். சந்தனம் உரைச்சிட்டு எல்லாம் முடிஞ்சு அவர் ஒவ்வொரு சுத்தமாக சொல்லி இப்போ உரைச்சிருப்பார். அப்புறம் சாப்பாடு இது பந்தி எல்லாம் இது சாப்பாடு நடக்கும். எல்லாம் இலை போட்டு எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து வெயில் காலத்தில் எப்படின்னா சந்தனம் வந்து அந்த அரைச்சி சந்தனத்தை வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க பூசிக்கிறதுக்காக வேண்டி. எல்லாம் வந்து பூசினாங்க. பூசுகிறப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த சந்தனம் வந்து பூச உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அந்த இதை நடத்துகிறவர் வந்து கூப்பிட்டு யார் இந்த மாதிரி சந்தனத்தை கேட்டு நான் ஒவ்வொரு சுத்தமாக சொல்லிட்டு இருந்தேன். அக்னி சுத்தம்னு சொல்லி அவர் கேட்பார். அந்த அக்னி சுத்தம் வந்து ரொம்ப வந்து பவரானது, எரிய ஆரம்பிச்சிடும் அந்த சந்தனத்துக்கு. அதனால் அக்னி சுத்தம் சொல்லி பண்ணலான்னு சொல்லங்காட்டி அப்புறம் யார் என்னன்னு கேட்க இவர் வந்து சுதி நட்சத்திரத்துடைய சிஷியர் இவர் எல்லாம் பேசி பார்க்குறப்ப அப்புறம் தான் அவருடைய பவர் என்னன்னு அப்போ தான் தெரியும். அதுக்கு பிறகு ஒரு சூக்தம் சொல்லி அது குளிர்ச்சி பண்ணுவார். அப்படி அதான் அவங்க வீட்டில் டம்ளரெல்லாம் பார்த்தீங்கன்னா டம்ளர் வந்து கீழ்பாகமே இருக்காது. கையில் வந்து இப்படி வச்சுட்டு தான் குடிக்கணும். அந்த மாதிரியான ஒரு வறுமையில் தான் வந்து அவர் இருந்ததே, இப்போ வளர்ந்ததே எல்லாமே. கௌதம கோத்திரம் அவருது இல்லையா, கௌதம கோத்திரம்னு சொன்னாவே அதில் வந்து இசையில் வந்து வீணையில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இன்னும் அவர் சொல்ல கதையாக வந்து சொல்லிகிட்டே போயிட்டு இருக்கலாம். நமக்கு வந்து கால நேரம் இல்லை. நம்ம சாரை பேசின மாதிரி ரொம்ப சிறப்பான நாள் இன்றைக்கி. ராகவேந்திர சுவாமியுடைய பிறந்த நாளுங்கிறது ரொம்ப சிறப்பான நாள். இன்றைக்கி கலந்துக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து கொடுப்பினி. அதே போல் இந்த பிறந்தநாளுக்காக நம்ம அன்னதானத்தினுடைய இனிப்பு வழங்கியிருக்காங்க. திருமதி விஜயலட்சுமி மற்றும் பிரவீன் குடும்பத்தில் வந்து இனிப்பு வழங்கியிருக்காங்க. அவர்களும் வாழ்க்கையில் எல்லா வளம்பெற ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியுடைய மதிப்பு நடும் தர்மம்